வெல்கம் பேக் டு அவர் பேக்ரவுட். திஸ் இஸ் யுவர் ஜி டாக்கர். என்னடா ஏதோ இண்டி கேம் அப்படின்னு ஏதோ போட்டிருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இண்டி கேம் ஜேனர் பற்றி எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அப்புறம் இந்த கேமோட ஹிஸ்ட்ரி, 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜேனரில் உள்ள கேம்ஸை நம்ம ஏன் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி வாங்க இப்போ நம்ம ஃபுல் மீல்ஸே கொடுக்குறாங்க. இண்டி கேம் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் இல்லைனா ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து எந்த ஒரு பெரிய பப்ளிஷரோட ஹெல்ப்பும் இல்லாம அந்த கேமை டெவலப் பண்றாங்கல்ல, அதுதான் இண்டி கேம்ஸ். இந்த டெவலப்பர்ஸ் கிட்ட இருக்கிற பெரிய நல்ல விஷயமா இருக்கிறதே அவங்களோட அந்த இண்டிபெண்டா இருக்கிறது தான். அதனால இவங்க கிட்ட இருந்து நிறைய இனோவேஷனான விஷயங்கள் வெளியே வருது. இதனால மட்டுமே இந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்ப இண்டி கேம்ஸோட ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுப்போம். இந்த இண்டி கேம்ஸ் அப்படிங்கிறது இப்ப வந்த ஒரு ஜர்னர் இல்ல. இது ஏர்லி 1960ஸ்லயே வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த இண்டி கேம் ஜர்னரோட ஃபர்ஸ்ட் கேமே ஸ்பேஸ் வார். இந்த கேம் 1963ல ரிலீஸ் செய்யப்படுது. இதுல இருந்து தான் இண்டி கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜர்னர் உருவாக்கப்படுது. இது ஓவர் தி டிகேட்ஸா எப்படி வளர்ந்துச்சுங்கிறதையும் பார்த்துருவோம். அப்படியே 1980ஸ்க்கும் 1990ஸ்க்கும் டைம் டிராவல் பண்ணோம்னா இந்த டைம்லைன்ல தான் எல்லாருக்கிட்டையும் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ வேர்ல்டு வைட்ல நிறைய டெவலப்பர்ஸ் அவங்களோட இண்டி கேம்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கேம்ஸ் அப்போ ரிலீஸ் பண்ண ஷேர்வேர் சாஃப்ட்வேர் இல்லைனா மெயில் ஆர்டர் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ஸ் மூலியமா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்த கேம்ஸ் தான் எலைட், அனதர் வேர்ல்ட் அண்ட் நீதக். இது மாதிரியான கேம்ஸ் மேல இந்த கேமிங் கம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் உருவாக ஆரம்பிக்குது. அப்படிதான் இந்த இண்டி கேம்ஸ் 1980s to 1990ஸ்ல வளர ஆரம்பிக்குது. இதே நம்ம 2000ஸ்க்கு வந்தோம்னா இந்த 2000ல தான் டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பயங்கரமா வளர்ந்துச்சு. லைக் ஸ்ட்ரீம் அண்ட் GOG.com. இதனால கேமிங் இண்டஸ்ட்ரி இன்னொரு படி மேல வளர்ந்துச்சு. அந்த நேரம் இந்த இந்திய டெவலப்பர்ஸ் எல்லாருக்கும் அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஒளி தென்பட்டது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கிரியேட்டர்ஸை அவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் பப்ளிஷிங் மெத்தடை பைபாஸ் பண்ண அலோவ் பண்ணுச்சு. அப்புறம் அவங்களோட கேம்ஸை டேரெக்டாக கன்சியூமருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணவும் உதவுச்சு. இது மட்டும் இல்லாமல் கேம் டெவலப்மெண்ட் டூல்ஸ் லைக் அன்ரியல் இன்ஜின், அப்புறம் யூனிட்டி, இது எல்லாம் இந்த இந்திய டெவலப்பர்ஸுக்கு வரப்பிரசாதமாக மாறின டைம் பீரியட் தான் இந்த 2000s. இந்த டைம்ல வந்த கேம்ஸ் தான் பிரைட், ரூயின் ஸ்கோப், கவுண்டர் ஸ்ட்ரைக், கேவ் ஸ்டோரி, அப்புறம் நம்மளோட லிம்போ. இது மாதிரி நிறைய கேம்ஸ் லான்ச் ஆகி இந்திய கேமிங் இண்டஸ்ட்ரியை ஒரு பூம் செய்ய வச்சுச்சு. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல இண்டி கேமிங் ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்ட்ரானரி growth அடைஞ்சிருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம மைண்ட் கிராஃப்ட், அப்புறம் ஹாலோ நைட், இது எல்லாருக்கும் மோஸ்டா தெரிஞ்சிருக்கும். நான் கேமர்ஸுக்கு கூட மைண்ட் கிராஃப்டை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா என்னதான் இந்திய கேம்ஸ் இவ்வளோ பாப்புலரா இருந்தாலும் இந்த இந்திய கேம்ஸ் இங்க இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. சாரி, எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டோ. ஏன்னா இன்னொரு ரீசனும் இருக்கு. அப்போதானே இந்த இந்திய கேம்ஸ்ல இன்னும் நிறைய கேம்ஸ் வெளியே வரும். ஓகே, ஹிஸ்ட்ரி பத்தி பேசுனது போர் அடிச்சிருதுன்னா மறக்காம சொல்லுங்க. இப்போ இந்த ஜேர்னல்ல இருக்கிற பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் பத்தி தெளிவா பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஜேர்னலோட பாசிட்டிவிட்டியை லிஸ்ட் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் திங்கா இந்த ஜேர்னல்ல நான் நினைக்கிறது ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங்ல என்னடா இருக்குன்னுலாம் கேட்காதீங்க. பொதுவாக AAA கேம்ஸ்ல இருக்கிற மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி டெல்லிங் இந்த ஜேர்னல்ல இருக்கும். அடுத்த விஷயம் அதோட இனோவேட்டிவான லேண்ட்ஸ்கேப், என்விரான்மெண்ட், இதெல்லாமே சூப்பரா இருக்கும். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா அதோட கேம் பிளே மெக்கானிக்ஸ், அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான கேம் பிளே ஸ்டைலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லாஸ்டா இந்த கேம்ஸோட ஆர்ட் ஸ்டைல், ஒரு டிஃப்ரெண்டான ஆர்ட் ஸ்டைலை யூஸ் பண்ணியிருந்தாலும் அது அந்த கேமுக்கு சூப்பரா சூட் ஆகி இருந்திருக்கும். அதாவது என்னதான் இந்த ஜானர்ல இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு காயினை எடுத்துக்கிட்டா அதுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த ஜானருக்குள்ள நெகட்டிவான விஷயத்த பத்தி பார்த்துருவோமா? இந்த கேம்ஸ்ல இருக்கிற பெரிய நெகட்டிவே அதோட பட்ஜெட். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேம்ஸ் எல்லாம் ஒரு இண்டிபெண்டன்ட் டெவலப்பர்ஸால பண்ணப்படும் போது அதுக்குன்னு இருக்கிற பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ஒரு சில நேரங்கள்ல இந்த கேம்ஸை நல்லா பாலிஷ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண முடியாமலே போயிருது. அப்புறம் லாஸ்டா ஒரு சில கேம்ஸ்ல கொஞ்சம் போரான ஆப்டிமைசேஷனும் இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொன்ன உடனே நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு சில கேம்ஸ்ல தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்திய கேம்ஸை பத்தி ஒரு தனியா பிளேலிஸ்டே போடலான்னு இருக்கோம். நீங்க அதுல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இந்திய கேம்ஸ் இருந்தா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த கேம்ஸை ஏன் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் தெளிவா சொல்றேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்திய கேம்ஸ்னாலே இனோவேஷன் தான். அவங்களோட ஸ்டோரி டெல்லிங், ஆர்ட் ஸ்டைல், கேம் பிளே மெக்கானிக்ஸ், இது எல்லாத்துலயும் ஏதாவது புதுசு புதுசா ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இந்த கேம்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம்,
இந்த ஃபீல் குட்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, அது குடுக்க இந்த கேம்ஸ் என்னைக்குமே தவறுனதே கிடையாது. கடைசியா ஒரு விஷயம், நீங்க ஏதாவது ஒரு பெரிய கேம்ஸ் ப்ளே பண்ணி முடிச்சீங்கன்னா, அப்போ ஒரு சின்ன கேமா இந்த இண்டி கேம்ஸ ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. உங்க என்ஜாய்மென்ட்க்கு நாங்க கேரண்டி. ஸோ, ஒரு வழியா நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சரி ஓகே. நவ் ஐ அம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதர்ஹுட்ஸ். அடுத்ததா இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அதுவரைக்கும் எல்லாரும் கேம்ஸ ப்ளே பண்ணி ஜாலியா இருங்க. ஓகே டாடா. பை பை. போறேன் நான்